இந்த வீடியோ இன்வாய்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு அப்டேட். இப்போ ரீசெண்டாக வந்து இன்வாய்ஸ் போர்ட்டலில் ஜேஎஸ்என் டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நம்ம ஜென்ரேட் பண்ண இன்வாய்ஸை ஜேஎஸ்என் ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம ஜிஎஸ்டி நம்பரை யூஸ் பண்ணி யாரெல்லாம் இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணாங்களோ அந்த டீட்டெயிலும் வந்து நம்ம போர்ட்டல்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். இப்போ இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இன்வாய்ஸ் 1.gst.gov.in அது மாதிரி மொத்தம் 6 போர்ட்டல் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எதில் வேணாலும் நீங்கள் வந்து இன்வாய்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணலாம். இது உங்களுக்கு தெரிஞ்சது தான். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து மெயின் போர்ட்டல் invoice.gst.gov.in. இந்த போர்ட்டலில் லாகின் பண்ணோம். நீங்கள் இந்த ஐஆர்பியில் ஜென்ரேட் பண்ண டேட்டா எல்லாமே வந்து கன்சால்டேட்டாக வந்து இந்த போர்ட்டல்லேருந்து நம்ம டேட்டா வந்து எடுக்க முடியும். நீங்கள் இன்வாய்ஸ் போர்ட்டலுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு இடவோ சேம் தான் இருக்கும். ஒன்ஸ் லாகின் ஆனதுக்கப்புறம் வந்து போர்ட்டல் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து இந்த ஆப்ஷன், நியூ ஆப்ஷன், டவுன்லோட் இன்வாய்ஸ் ஜேஎஸ்என், இதை கிளிக் பண்ணணும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மொத்தம் ஜென்ரேட்டட், ரிசீவ்டு, அதாவது நம்ம ஜென்ரேட் பண்ணது இன்வாய்ஸ், இது வந்து ரிசீவ் பண்ணது நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது அவங்க இன்வாய்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த டேட்டாவை நம்ம டவுன்லோட் பண்ணி பார்க்குற ஆப்ஷன். ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரேட்டட். இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சர்ச் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஐஆர்என் வைஸ் டாக்குமெண்ட், ஐஆர்என் நம்பர் உங்களுக்கு தெரியும், 64 டிஜிட் தெரியும் அப்படின்னா இங்கே டைப் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்க ஃபினான்ஷியல் இயர், டாக்குமெண்ட் டைப்பு, டாக்குமெண்ட் இன்வாய்ஸோட நம்பர், இதை கொடுத்து நம்ம சர்ச் பண்ணாலும் டேட்டா வந்து எடுத்துக்கலாம். இது வந்து சிங்கிளாக நீங்கள் பார்க்குறதுக்கு பிடிஎஃப்பில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பீரியட். இது வந்து மொத்தமாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயர் நம்ம சூஸ் பண்ணுறோம். எந்த மந்த்து டேட்டா வேணுமோ அந்த மந்த்து டேட்டாவை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். பர்டிகுலராக வந்து இந்த ரிசிபியன்ட்டோட ஜிஎஸ்டி நம்பர் டேட்டா மட்டும் வேணும்னா நீங்கள் அதை கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா பிளாங்காக விட்டிங்கன்னா எல்லாமே டோட்டலாக வந்துடும். இதில் வந்து சப்ளை டைப்பு V2B, இந்த 2 ஆப்ஷன் வந்து மேண்டேட்ரி இல்லை, ஆப்ஷனல் தான். இதை கொடுத்ததுக்கப்புறம் வந்து டவுன்லோட் இன்வாய்ஸ் ஜேஎஸ்என், இது வந்து ஃபார் பீரியடு 1 மந்த்துக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணணுன்னா கன்சால்டேட்டாக வந்து ஜேஎஸ்என் தான் வரும். டவுன்லோட் இன்வாய்ஸ் ஜேஎஸ்என் அப்போ நம்ம கிளிக் பண்ணோன்னா ப்ராசஸ் ஆகும். இந்த லிங்க் வந்து 2 டேஸ் மட்டும்தான் வேலிடிட்டி, அதுக்குள்ளே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிடணும். இது ப்ராசஸிங் டைம் வந்து பேசுகிறான் சிஸ்டம் ஸ்பீடு. இது ஒரு முறை கிளிக் பண்ணாலே போதும். இந்த இடத்துல வந்து டவுன்லோட் ஹிஸ்ட்ரி, நம்ம எப்போல்லாம் வந்து டாக்குமெண்ட் ஜென்ரேட் பண்ணியிருக்கோமோ அந்த டேட்டா எல்லாமே வந்து இங்கே டிஸ்பிளே வரும். அப்போ ரீசெண்டாக ஜென்ரேட் பண்ணுறதுனால வந்து லாஸ்ட்டு டவுன்லோடு வந்து டேட் காமிச்சிருக்கு. இந்த லிங்க்கை நம்ம டவுன்லோட் பண்ணாலே நமக்கு அந்த டேட்டா கிடச்சிரும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இமிடியேட்டாக டேட்டா காமிக்காது, ஜென்ரேட் அண்டர் ப்ராக்ரஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் மேக்ஸிமம் இல்லை 10 மினிட்ஸில் வந்து இந்த மாதிரி வந்து லிங்க் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். இந்த லிங்க் வேலிடிட்டி தான் வந்து 2 டேஸ். 2 டேஸ்க்கு அப்புறம் ஒர்க் ஆகாது. திரும்ப நீங்கள் சேம் ப்ராசஸ் பண்ணிங்கன்னா அந்த லிங்க் கிடைக்கும். gstr 2A நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறோமோ அதே மெத்தட் தான். இப்போ இதை நம்ம கிளிக் பண்ணோம், டாக்குமெண்ட் டீட்டெயில் செட் 1 அப்படிங்கிற டவுன்லோட் பண்ணோன்னாக்க ஒரு ஜிப் ஃபைல், அதுக்குள்ளே வந்து ஜேஎஸ்என் ஃபைல் இருக்கும். அந்த ஜேஎஸ்என் ஃபைல் வந்து 1 மந்த்துக்கான டேட்டா வந்து கன்சால்டேட்டடாக வந்து இருக்கும். அது ரீடபுள் ஃபார்மட்டாக இருக்காது. அந்த ஜேஎஸ்என் ரீட் பண்ணுற சாஃப்ட்வேரில் நம்ம ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். இதுதான் அந்த ஃபைல், ஜேஎஸ்என் ஃபைல். 1 மந்தோட டேட்டா ஃபுல்லாகவே வந்து இதில் வந்துருச்சு. இது ஃபஸ்ட் ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஐஆர்என். இந்த ஐஆர்என் வைஸ் நம்ம டேட்டா வந்து சிம்பிளாக வந்து கொடுத்துக்கலாம். இங்கேயும் வந்து ஃபினான்ஷியல் இயர் சூஸ் பண்ணுறோம், மந்த்தை வந்து சூஸ் பண்ணுறோம். ரெசிபியன்ட் வைஸ் தேவையில்லைங்கிறதுனால அது பிளாங்காக விட்டுறோம். இங்கே வந்து டவுன்லோட் லிஸ்ட் ஆஃப் ஐஆர்என் எக்ஸல். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஜேஎஸ்என் ஃபைல், இது வந்து எக்ஸல் ஃபைல். ஸோ நமக்கு இந்த எக்ஸல் ஃபைல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டவுன்லோட் லிஸ்ட் ஆஃப் ஐஆர்என், அதை நம்ம கிளிக் பண்ணோன்னாக்கா சேம் ப்ராசஸ் மெத்தட் தான். நம்ம செலக்ட் பண்ணியிருக்க அந்த மந்த்தில் ஓவரால் இன்வாய்ஸ் நம்ம ஜென்ரேட் பண்ணது எல்லாமே வந்து இங்கே லிஸ்ட் அவுட் ஆயிரும். இப்போ லாஸ்ட்டாக நான் ஜென்ரேட் பண்ணுறது வந்து 7/33 பண்ணேன். ஸோ அதே ஃபைல் வந்து இப்போ நம்மளால் அக்சஸ் பண்ண முடியும். இங்கே வந்து ஆல்ரெடி வந்து டவுன்லோட் பண்ணதுனால இங்கே காமிக்குது. 2 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணனாக்க
கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் அந்த லிங்க்கோட வேலிடிட்டி 2 days. இப்போ இந்த லிங்க்கை நான் கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் zip ஃபைல் ஒன்று டவுன்லோட் ஆகும். அதுக்குள்ளே வந்து ஒரு எக்ஸல் ஃபைல் இருக்கும். அந்த எக்ஸல் ஃபைலை வச்சு நம்ம ட்ரான்சாக்ஷனை ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த டேட்டா தான் வந்து GSTR 1க்கு ஆட்டோ பாப்புலேட் ஆகும். GSTR 1 டவுன்லோட் பண்ணுற டைமிங்கில் கூட போர்ட்டலில் ஆட்டோ பாப்புலேட் ஆகிருக்கக்கூடிய டேட்டா வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இன்கேஸ் அந்த டேட்டா வந்து பார்சியலாக தான் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் இதுலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த டேட்டாவுக்கும் இதுக்கும் வந்து மிஸ்மேட்ச் என்னங்கிறத கண்டுபிடிச்சி போர்ட்டலில் வர டேட்டாவை நீங்கள் மேனுவலாக அப்டேட் பண்ணிக்கலாம். இது வந்து கேட்டகரி சர்வீஸ் வந்து எக்ஸல் நமக்கு கிடச்சி, அதாவது நம்ம 1 month ஓவரால் நம்ம எவ்வளோ இன்வாய்ஸ் போட்டிருந்தோமோ அந்த இன்வாய்ஸ் டீட்டெயில் எல்லாமே வந்து வேல்யூ, ஐஆர்என் ஸ்டேட்டஸ், அக்னாலஜ்மெண்ட்டு, ஐஆர்என் டேட் வைஸ் கொடுத்துருக்கு. இதே மாதிரி டெபிட் நோட், கிரெடிட் நோட் நம்ம போட்டிருந்தாலும் சேம் மெத்தடில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்தது வந்து நம்ம யாருக்கு இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணமோ அந்த டேட்டாவை டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன். ரிசீவ்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணனாக்கா நம்ம ரிசீவ் பண்ண இன்வாய்ஸ் டேட்டா வந்து இப்போ பார்த்தா அந்த சேம் மெத்தடில் வந்து டவுன்லோட் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து நியூவாக இன்வாய்ஸ் போர்ட்டலில் கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி பாருங்கள். இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னாக்கா இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி ஜிஎஸ்டி சம்மந்தப்பட்ட அப்டேட்டு இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப், டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா டேக்ஸ் சம்மந்தப்பட்ட அப்டேட்டை மிஸ் பண்ணாமல் கண்டினியூவாக வந்து ஃப்ரீயாக வந்து உங்களால் பார்த்துக்க முடியும். இது மாதிரி இன்னொரு அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.